உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்கா? உடம்பு வெயிட் போட்டுக்கிட்டே இருக்கா? முடி கொத்து கொத்தா கொட்டுதான்? எவ்வளவு நேரம் தூங்கி எழுந்தா கூட நைட்டு ஃபுல்லும் தூங்காத மாதிரி உடம்பு எப்பவுமே டயர்டா இருக்கா? இதுக்கு ஒரு மிராக்கல் சொல்யூஷன் பார்ப்போம் வாங்க. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு தனியா விதைகள் எடுத்துக்கோங்க. அதை ஒரு பேன்ல சேர்த்துக்கோங்க. இது கூடவே நாட்டு மருந்து கடைகள்ல வால் மிளகுன்னு கிடைக்கும். மிளகுக்கு ஒரு வால் முளைச்ச மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இது எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதையும் அதோட சேர்த்து மிதமான தீயில வச்சு நல்ல பொன் முருவலா வாசனை வர வரைக்கும் இதை வறுத்துக்க போறோம். இதை ஹை தீயில வச்சு கறிக்க விட்டுடாதீங்க. அது மட்டும் கவனமா இருங்க. இது நல்ல வாசனை வர ஆரம்பிச்சு நல்ல முறுமுறுன்னு ஆகுறப்ப எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சு மிக்சியில போட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி ஒரு பாட்டில்ல போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இல்ல 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. உங்க இனிப்பு அளவுக்கு ஏற்றபடி வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லத்துக்கு பதில் பனங்கற்பட்டியோ இல்ல நாட்டு சர்க்கரையோ கூட நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதும் இதை குடிங்க. காலையில இதை வெறும் வயிற்றுல குடிக்கணும். அப்பதான் எஃபெக்டிவா இருக்கும். இதை கண்டினியூஸா நீங்க ஒரு வாரம் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறையிறது உங்களுக்கே தெரியும். வால் மிளகு சேர்த்திருக்கிறதுனால தனியானால உங்களுக்கு குளிர்ச்சி ஆயிட்டு சைனஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ நீங்க தைரியமாவே குடிக்கலாம். இதை நார்மலா நீங்க காலையில எழுந்தோடனே வெறும் வயிற்றுல டேப்லெட் போடுவீங்க இல்லையா? அந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த டீ குடிங்க. இதுக்காக இந்த டேப்லெட்டை நிறுத்திடாதீங்க. ஒரு 1 வீக் 10 டேஸ்ல உங்களோட சிம்டம்ஸ் எல்லாம் நல்லா குறைய ஆரம்பிச்சது, உங்களுக்கு நல்ல குணமாயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா டாக்டரை கன்சல்ட் பண்ணி ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட ஆலோசனையின் பேர்ல நீங்க மாத்திரைகளை குறைங்க. ஆனா 1 வீக் ரெமெடி, 1 வீக் மேஜிக் ரெமெடினே இதை சொல்லலாம். உங்களுக்கு கண்டிப்பா அந்த டிஃபரன்ஸ் தெரியும். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.